அப்போ இல்லை, அது அது வந்து ஏற்காடில் புனிதா கூட ஃபுல்லாக நான் தானே இருந்தேன். அதைத்தான் நான் அப்படி சொல்ல வந்தேன். ஓ புரிஞ்சுது. என்ன மேடம், ஐசியூல இருக்க பேஷண்ட் கிட்ட ஏதாவது பாசிட்டிவா பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க. சாரி சிஸ்டர். ஓகே மேடம். சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. அக்கா, அப்பா கிட்ட பேசுனீங்களா? அப்பாவுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? எனக்கு என்ன சரவணா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் போய் அம்மாவையும் வல்லவராய மாமாவையும் பார்த்துட்டு வரேன். மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ம் சரிக்கா. நீங்கள் போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க, போங்க. அண்ணே, வல்லவராயன் வலி வலின்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? நர்சம்மா வந்து வலிக்கு ஊசி மருந்து போட்டு போச்சு. அதுக்கு பிறகு இப்பதான் தூங்கிட்டு இருக்கிற மரகதம். மாமாவுக்கு நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க அத்தன்னு வல்லவராயன் என்கிட்ட சொல்லும் போது விளையாட்டுத்தனமா இருந்த அந்த வல்லவராயனா அப்படின்னு தோணுச்சு. ஆமா இல்ல மரகதம், என் புள்ள வல்லவராயனுக்குள்ள இவ்வளவு பெரிய மனசுத்தானே இருக்குன்னு நான் கூட இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல பாரு. இப்ப மட்டும் அவன் ஏன் புள்ளன்னு சொல்லுங்க. இதே அவன் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா புள்ள வளர்த்திருக்கா பாருன்னு என்ன திட்ட வேண்டியது. ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இத பாருங்க, சூழ்நிலை தான் ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்கன்னு காட்டி கொடுக்கும். உங்களுக்கெல்லாம் இப்பதான் என் பிள்ளையோட நல்ல மனச புரிஞ்சுக்க நேரம் வந்திருக்கு. மணிமேகலை, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்றது உண்மைதான் இல்ல? அவர் எழுந்து வரட்டும். வல்லவராயனுக்கு நாங்க நிறைய செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். என்ன மரகதா நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அவனுக்கு இப்படி ஒரு அத்தை மாமா கிடைச்சிருக்காங்க. இதை தாண்டி அவனுக்கு வேற என்ன வேணுங்கிற? அண்ணே, வல்லவராயனுக்கு அந்த வடக்கு பக்கம் இருக்குல்ல, நம்ம அந்த கழனி இருக்குல்ல, அதுவும் அப்புறம் அந்த கிராமத்துக்குள்ள மனையும் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எழுதி வைக்கலான்னு இருக்கேன். மரகதம், எந்த அர்த்தத்துல நீ இப்படி பேசுற? இல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ? எனக்கு புரியல. அண்ணே, என்னாச்சுண்ணே? மாப்பிள்ள நம்ம வல்லவராயன் மேல அன்பு செலுத்துறது இல்லையா? அதை வெளிக்காட்டுறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம மாப்பிள்ள மேல வல்லவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்குங்கறத அவன் வெளிக்காட்டியிருக்கிறது தான் இந்த ஆபரேஷன். அதை புரிஞ்சுக்காம நீ என்னவோ இப்ப என்ன 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 சொல்ல வர நீ? வல்லவன் அவர் மேல வச்சிருக்கிற அன்புக்கு விலை கொடுக்கறியா, இல்ல மாப்பிள்ள உசருக்கு விலை பேசுறியா? அண்ணே, அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. வேற எப்படி நீ பேசுறது? நீங்க என் பிள்ளைக்கு பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சா அவன் இந்த ஆபரேஷனுக்கு சரின்னு சொன்னா? ஐயோ, நான் சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வல்லவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழறதுக்கு இது உதவும் நினைச்சுதான் நான் இப்படி எல்லாம் சொன்னேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேணாம் வேணாம் மரகதோ, நான் ஏதாவது கோபத்துல நீ இதை விட எங்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. ஒரே வார்த்தையில எங்களை அப்படியே அந்நியமாக்கி தூக்கி போட்டிய மரகதா. இல்ல மரகதா, ஒரு அப்பனா என் மகனுக்கு என்ன விருப்பம் இருக்குது அதை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியும். அதை செய்யணும்னு எனக்கும் விருப்பம் தான். ஆனா அதை பேசுறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு. எனக்கும் நாகரிகம் தெரியும், பக்குவமும் இருக்கு. இப்ப இதெல்லாம் பேசாத. நீ இந்த நேரத்துல போ, மாப்பிள்ளைய போய் கவனி. அவர் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க, அதான் முக்கியம். நீ போ. எங்க புள்ளைய நாங்க பாத்துக்கிற மரகதா. ஐயோ அண்ணி, அவனுக்கு தேவை உங்க பணம் கிடையாது அண்ணி. அவனுக்கு என்ன பிடிக்கும், எது சரியா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? எந்த சமயத்துல என்ன பேசணும்னு தெரியாது. இப்ப நீ பேசுறதுக்கும் அவ காசு கொடுக்கறேன்னு சொன்னதுக்கும் ஒன்னா போயிரும்ல. பாரு, எனக்கு எம் அவனோட விருப்பம் முக்கியம், எம் அவனும் முக்கியம். ஆனா அதை விட இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை செய்யறதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். புரியுதா?
அண்ணே, என்னென்ன சொல்ல வரீங்க? என்ன வல்லவராயன் அவன் உயிரை கூட பெருசா நினைக்காம என் வீட்டுக்காரருக்கு பண்ணதுக்கு நான் என் உயிரை கொடுத்தா கூட அவன் செஞ்சதுக்கு சமமாகாதுன்னு இத நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு. அண்ணி, எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கணும்? நான் நேரடியாவே கேக்குறேன். கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையன் லிவரை கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சா யாராவது என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? நான் உடைச்சே கேக்குறேன். நீங்க புனிதாவை வல்லவராயனுக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா சொல்லுங்க. யாரு இவ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற? அவகிட்ட போய் அவதான் அன்னைக்கு சொல்லிட்டால, அந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புனிதா என்ன முடிவு செய்யலாலோ அதெல்லாம் நான் தலையிட முடியாதுன்னு. நம்ம புள்ள புனிதாவை விரும்பலாம், ஆனா புனிதாவும் நம்ம புள்ளைய விரும்பணும்ல. இந்த பாரு மணிமேகலை, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். நம்ம பையன் வேணா மாப்பிள்ளைக்காக தன்னோட உசிரிய பணைய வைக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம், ஆனா அதையே நீ மரத்துக்கிட்டையும் எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு சொல்லிட்ட. அண்ணே, வல்லவனுக்காக நான் என் உயிரை கொடுக்கறேன்னு சொன்னது தானே. என் குடும்பத்தோட சந்தோஷத்தையே திருப்பி கொடுத்திருக்கானே வல்லவன். அவனுக்கு தானே புனிதா. அண்ணி, நீங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கே புனிதாவை பார்த்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே மனசு மாற மாட்டீங்கன்னு என்ன நீ நிச்சயம்? நான் அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை என் பொண்ணு புனிதா கேப்பா. ஏன் புனிதா வல்லவராயனுக்கு தான். போதுமா? இல்ல மரகதம், நீ சொல்ற, ஆனா நாளைக்கே புனிதா வேண்டாம். ஏன் புனிதா என் விருப்பத்துக்கு எதிரா எதுவுமே செய்ய மாட்டா. நான் அவகிட்ட கண்டிப்பா பேசுவேன். வல்லவராயன் என் புனிதாவுக்கு தான்.